பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா செய்திக்குள் நாம் கடந்து போகலாம். பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த வாழ்க்கை மகிழவே அன்றி துக்கமாய் வாழ்வதற்கு அல்ல. 5 வயது சிறுவன் ஒருவன் தன் அம்மாவிடம் கேட்டான், வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்றார். அதற்கு அந்த தாய், எப்போதும் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் என்றார். பள்ளிக்கு சென்று விட்டான். மாணவர்களை பார்த்து ஆசிரியர், நீங்கள் வளர்ந்து பெரியவனானதும் என்னவாக போகிறீர்கள் என்று கேட்டார். ஒவ்வொருத்தரும் டாக்டர், இன்ஜினியர் என்று விதவிதமான பதில் சொன்னார்கள். இவன் மட்டும் நான் மகிழ்ச்சியாய் இருக்கப் போகிறேன் என்று பதில் சொன்னான். உனக்கு கேள்வி புரியவில்லையா என்றார் ஆசிரியர். மாணவன், உங்களுக்குத்தான் வாழ்க்கை புரியவில்லை என்றான். வாழ்க்கையின் அழகு என்பது நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறோம் என்பது அல்ல, நம்மால் அடுத்தவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். பிரியமானவர்களே, பிலிப்பியர் 4:4 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒரு கூட்டம் சிரிப்பை மறந்து ரோபோவாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு கூட்டத்தார் லாஃபிங் தெரப்பி என்று செயற்கையாய் சிரிக்க பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருந்தாலே போதும். கர்த்தருக்குள் இல்லாத சந்தோஷம் நமக்கு போலியாய் இருக்கும். உண்மையான சந்தோஷம் தேவனுக்குள் இருப்பதுதான். ஆகவே மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நாம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி என்னும் விதையை தூவிக் கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை நிறைவாயிருக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். ஆமென்.